வணக்கம், வெல்கம் டு மினி சமையல். பொதுவாக இந்த மழை மற்றும் குளிர்காலத்தில் நமக்கு வர சளி, கோல்டு இது எல்லாமே உடனடியாக விரட்டக்கூடிய நண்டு ரசம், அதாவது நண்டு சூப் எப்படி செய்கிறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம நண்டு ரசத்துக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ண நண்டை ஒரு சின்ன உரலில் போட்டு இடித்து வச்சுக்கலாம். ஜஸ்ட் இடித்து வச்சா போதும், ரொம்ப இடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு ஒரு 1/3 இடித்தா போதும். நண்டில் இருக்க அந்த சதை பகுதியெலாம் நமக்கு ரசத்துலேயே நல்லா இறங்கிரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இடித்து எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ண எல்லா நண்டையும் நான் இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ரசத்துக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். நண்டு ரசம் வைக்கிறதுக்கு நமக்கு பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சோம்பு, ஜீரகம், மிளகு, நான் எல்லாம் அம்மியில் ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்து வச்சுக்கிறேன். மிக்சியில் செய்கிறதா இருந்தால் மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சட்டி அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கொஞ்சமாக மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்து மிளகு, ஜீரகத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இதில் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் தட்டி வச்சிருந்தோம்ல அதுவும் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே நான் ஒரு 1.5 தக்காளி அளவுக்கு நசுக்கி வச்சுருந்தேன். தக்காளி பழத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். இதில் எல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கூடவே தட்டி வச்சிருந்த நண்டும் சேர்த்து கலந்துக்கலாம்.
நான் ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா தண்ணியாக கரைச்சிருந்தேன். அதனால் எந்த அளவுக்கு தண்ணி வேணும், நீங்கள் சாதத்துக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நான் இன்றைக்கி சூப் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன், அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்காக அந்த புளி கரைச்ச தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி கலந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் கூட. நம்ம ரசம் நல்லா கொதிக்கட்டும். இந்த ரசம் நல்லா கொதிக்கணும். நமக்கு நண்டு நல்லா வேகவும் செய்யணும், ஏன்னா நம்ம தட்டியிருக்கோம், சீக்கிரமாக வெந்துடும். ஆனாலும் நம்மளோட அரைச்ச விழுது நண்டு எல்லாமே நல்ல ஒரு வேகணும். நண்டோட சாறு ஃபுல்லாக நம்மளோட ரசத்தில் இறங்கணும். நண்டு நல்லா நம்ம அரைச்ச மிளகு ஜீரகம் நண்டோட சாறு எல்லாமே இப்போ நம்ம ரசத்தில் நல்லா இறங்கணும். அதனால் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லாவே கொதிக்கட்டும். இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நம்ம ரசம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட சுவையான நண்டு ரசம் ரெடி. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி அந்த சூப் மட்டும் எடுத்து நம்ம கொடுக்கலாம். பெரியவங்க சாப்பிடும்போது அந்த நண்டு எல்லாமும் கூட நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நண்டு ரசம் சளி இருமல் கோல்டு எல்லாமே வந்ததுன்னா ரொம்ப உங்களுக்கு ரிலீஃபாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.